வக்ஃப் திருத்த சட்டத்தை எதிர்த்து மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் திருப்பூரில் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மாநகராட்சி முன்பு நடைபெறும் ஆர்ப்பாட்டம் வரை பேரணியாக நடந்து சென்றனர். காவல்துறையிடம் இருந்து எந்த அனுமதியும் பெறாமல் இந்த பேரணியை நடத்தியதன் காரணமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகளும் ஈடுபடுத்தப்பட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக போலீசார் கைது செய்தனர். அது மட்டுமல்லாது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி மறுத்த நிலையில் உயர்நீதிமன்றம் சென்று இந்து முன்னணி உள்ளிட்ட இந்து அமைப்புகள் அனுமதி பெற்றன. எதிர்க்கட்சிகளுக்கு போராட்டம் நடத்த தொடர்ந்து அனுமதி மறுக்கப்பட்டு வரும் நிலையில் திமுகவின் கூட்டணியில் இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சியினர் அனுமதியின்றி பேரணி நடத்தியும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மறுப்பது அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது.